செல்லலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதி நான் வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாரும் சேர்ந்து அதை இந்த பிற்பகுதியை வாசிக்கலாமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு நம்ம வழக்கம் போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை சிந்திக்கணும். நான் இந்த வாரம் முழுவதும் அதை யோசித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு காலையில இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்துல என்ன இருக்கா? உங்களுக்கு உபத்திரவம் இல்லை என்று சொல்லவில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், ஆமா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சிலர் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறது இல்ல. சிலர் அப்படி போதிக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, உலகத்திலே என்ன இருக்கா? உங்களுக்கு உபத்திரவம். யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க, பயப்படுறீங்களாட்டு இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அடுத்தது சொல்லுகிறார், ஆனாலும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அதே உபத்திரவத்தில் ஆண்டவர் விட்டர்ல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அப்போ நாமும் என்ன செய்ய போறோம்? அந்த உபத்திரவத்தை ஜெயிப்போம். உலகத்துல உபத்திரவம், மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. எல்லாருக்கும் வருகிற பாடுகள் போல இருக்குது, எல்லாருக்கும் பாடுகள் வருகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். 33வது வசனத்தை ஆரம்பத்தை இப்ப படிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமா, பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல என்ன செய்யறேன், சொல்லி வைக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தாவீது சொல்லும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்ச இல்லையா, அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம், விடுவிக்க. கர்த்தர் கூட இருப்பார், மனிதர்கள் கூட இருப்பாங்கன்னு சொல்லல தாவீது. யார் நின்று? கர்த்தர் நின்று அவனை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குகிறார். இந்த அதிகாரங்களை நான் படித்த போது யாக்கோபு மேலோட்டமாக படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கருத்தாய் அதை உட்கார்ந்து வாசிப்பதற்கும் அநேக காரியங்களை யாக்கோபு கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரங்களிலே 33வது அதிகாரத்துல ஏசாவை சந்திக்கிறதை குறித்து நான் பேசினேன். அவர் ரொம்ப கலங்கி தவித்து கொண்டிருந்த ஒரு காரியம் என்றால், அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு உடைய ஆசீர்வாதத்தை திருடிக்கொண்டு லாபான் வீட்டுக்கு கடந்து சென்றான். 20 வருடங்கள் கழித்து இந்த ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதற்கு முன்பதாக யாக்கோபு தேவனை சந்தித்ததினாலே சூழ்நிலையை கர்த்தர் எப்படி மாற்றினார்? சாதகமாக மாற்றினார். பெரிய மழை போல இருந்தது, பெரிய பிரச்சனையாக இந்த யாக்கோபு அதை கருதினார். ஆனால் தேவன் அவனை சந்தித்ததினாலே, தேவனுடைய சந்திப்பை அவன் பெற்றதினாலே அந்த சூழ்நிலையை கர்த்தர் ரொம்ப சாதகமா என்ன செய்தாராம், மாற்றினார் என்று படிக்கிறோம். அங்கே நான் படித்த 4வது வசனத்துல, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கட்டி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் என்ன செய்தார்களாம், அழுதார்கள் என்று படிக்கிறோம். ரொம்ப பயந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையை தேவன் மாற்றி அமைத்தார் என்று படிக்கிறோம். 34வது அதிகாரத்துக்கு கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அங்கே ஒரு புதிய பிரச்சனையை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கும். தேவன் இந்த நீதிமான்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யறார், வழி நடத்துகிறார். அப்பொழுது புதிய அனுபவங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கு, ஏன்னா பாவம் இங்க என்ன செய்து இருக்கிறது. ஒன்று மனிதர்கள் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகளை நாம் அனுபவிப்போம், இல்லை என்றால் மற்றவர்கள் செய்கின்ற தவறுகள் காரியங்கள் நிமித்தம் நாம் வேதனைப்படுகிறவர்களாக, பாடுகளுக்கு உட்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவராக,
தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறவராக நாம் பார்க்கிறோம். இந்த 34வது அதிகாரத்திலே தீனாளை குறித்து யாக்கோபுடைய ஒரே ஒரு மகள் இல்ல, ஒரே ஒரு மகள், நிச்சயமா நான் சொல்றேன் ரொம்ப அன்பா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்கள பாதுகாத்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அவள் செய்த ஒரு செயலினாலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த குடும்பத்திற்குள்ளாக என்ன செய்தது, கடந்து வந்தது. செய்த ஒரு செயல் என்ன செஞ்சாங்க, அந்த தேசத்தின் பெண்களை பார்க்க என்ன செய்தாங்களாம், புறப்பட்டார்கள். தேசத்தின் பெண்களை பார்க்க, அது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிறைந்த அந்த தேசம், பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பற்ற ஒரு மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு தேசத்திலே தன்னை பாதுகாக்க இந்த தீனால் என்ன செஞ்சிட்டாங்க, தவறிட்டாங்க. ஒருவேளை அவங்களுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நன்றாய் புரிகிறது, அவள் தன்னை பாதுகாக்க தவறிவிட்டாள். தேசத்தின் பெண்களை பார்க்க அவள் என்ன செய்தாள், புறப்பட்டு போனாள் என்று படிக்கிறோம். நான் கடந்த வார்த்தை சொன்னேன், தேசத்தின் பெண்கள் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா, அங்க இருக்கிற அவளுடைய கலாச்சாரத்தை பார்க்க, அவளுடைய ஆடை ஆபரணங்களை பார்க்க, அவளுடைய காரியங்களிலே நாட்டம் கொண்டவளாக அங்க என்ன செய்தா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம அப்படிதான் இருக்கோம். உலகத்தின் மக்களை அதிகமாக என்ன செய்யறோம், கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் உலகத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது, உலகத்திற்கு நாம் என்ன செய்யணும் சொல்லுங்களேன், கற்று கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, உலகத்திற்குள் கர்த்தர் நம்ம அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, நீர் என்னை உலகத்திற்குள் அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்திற்குள் என்ன செய்யறேன், அனுப்புறேன். எதுக்காக, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர்றதுக்காகவா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் சாஃப்டா தான் பேசுறேன். அவர்களை பார்த்து அவர்களிடத்துல கற்றுக்கொள்ள அல்ல. பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லும் போது, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நாம் என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். அந்த இடத்திலே தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டியவர்களாக நாம் காணும். அந்த இடத்திலே நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் படிக்கின்ற இடங்களிலே, இங்கே கற்றுக்கொள்கிற சத்தியத்தை, உண்மைகளை நீங்கள் அனுபவமாக்க வேண்டும். ஆமா, இங்கே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியத்தை, தேசத்தின் பெண்களை போல நாம் உடை உடுத்தக்கூடாது. உண்மையா சொல்கிறேன், பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணும். இது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் அல்ல, வாலிபர்கள் ஆண்களுக்கும் கூட தான். ஆமா, அவங்க முடி கட் பண்றது போல நாம் என்ன செய்யக்கூடாது. அவன் ஒவ்வொரு நாள் முடியை என்ன செய்யறான், ஒவ்வொரு மாதிரி வைத்திருக்கிறான், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபேஷன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி அவனோட பார்த்தாலே எப்படி என்ன சொல்லணும், தேவ மகிமை இருக்கணும். ஏனென்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். இப்பதான் பாடணும், அவருடைய அன்பினாலே ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்திருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்ம எல்லாரையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார் ரத்தத்தை சிந்தி. யாரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தினதில்லை, யாரும் உங்களுடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதாவது பிரச்சனை வந்தா தெரியும், அது வரைக்கும் கூட இருக்கிறவங்க இதோ வர்றேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டாங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் தான் உனக்காக ரத்தம், நாம் செய்த தவறுகளுக்கான தண்டனையை தன்மேல் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டு நித்திய ஆக்கினை தீர்ப்பில் இந்த கட்ட நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் விலை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார், வாங்கி இருக்கிறார். அப்போ நீங்கள் யாருக்குரியவர்கள், கிரியத்துக்கு நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த சரீரம் ஒருவேளை உங்க கையில கொடுத்திருக்கலாம், ஆமா, ஆனா இந்த சரீரம் யாருடையது, ஆமா, தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த சரீரம் என்னவா இருக்குங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்துல இந்த 2 இடத்த பழைய ஏற்பாட்டை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், இன்னொன்று தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்தை என்னென்ன எங்கெங்க இருக்கணும்ன்றத தேவன் தான் டிசைட் பண்றார். எங்க கிருபாசனம் இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், எங்க குத்துவிளக்கு இருக்க வேண்டும், சமூகத்தப்ப மேசை இருக்க வேண்டும், தூப பீடம் இருக்க வேண்டும், எங்கே பலிபீடம் இருக்க வேண்டும், எங்கே அந்த வெண்கல கடல் தொட்டி இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் யாரு டிசைட் பண்றா, மோசே அல்ல. மோசே ஒருவேளை எகிப்தின் கலாசாலையில படித்திருந்திருக்கலாம், ஆனால் யார்தான் டிசைட் பண்றா, தேவன் சொல்றார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நான் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறது அது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமா, தேவனுடைய ஆலயம்.
தேவன் உன்னிலே தங்கி இருக்கிறார். அப்போ இந்த ஆலயம் தேவன் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். ஆமா, ஏதாவது செய்யும் போது கேளுங்க, ஆண்டவரே இது உமக்கு விருப்பமா, இதை குறித்து தான் நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேளுங்கள். எடுத்த உடனே இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி எதையாவது செஞ்சிடாதீங்க. ஆமா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. நான் அந்த இடத்தில் நான் நிறுத்த விரும்புகிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எல்லா செயல்களிலேயும் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஆமா, ஆராதனை மனுஷர் பிரியப்படுவதற்காக அல்ல. இப்ப இங்க நம்ம பாடணும், ஆராதித்தோம். இது மனிதனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. யாரை பிரியப்படுத்த? தேவனை பிரியப்படுத்த. அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனை பிரியப்படுத்துவதற்காகவே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம், படித்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதை தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே. அந்த நோக்கம் சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இந்த தீனாளுடைய சம்பவத்தின் மூலமாக அடுத்தது சிமியோனும் லேவியும் என்ன செய்யறாங்க? பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் வஞ்சனையான மறு உத்தரவு அவர்களுக்கு பதில் சொல்லி அந்த தேசத்திலே பெரிய ஒரு பிரச்சனை என்ன செய்து விட்டார்கள்? அந்த இனத்தையே அழிக்க அவர்கள் முற்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். இனத்தையே அழிக்க யாக்கோபு சொல்றார், என் வாசனை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபுக்கு ஒரு ஆசை, அந்த சீகேம்ல தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார். என்ன ஆசீர்வாதம்? தேவன் யார்? அந்த இடத்துக்கு போன போது யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று என்ன செய்தார்? பெயரிட்டார். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க, என்ன இவர் ஒரு பலிபீடத்தை கட்டி, எந்த ஒரு விக்கிரகமும் அங்க இல்ல, ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லோகே இஸ்ரவேல், இஸ்ரவேலின் தேவன் என்று அதற்கு பெயர் வைத்து தேவனை ஆராதித்தான். அதை ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் 34வது அதிகாரத்துக்கு வரும்போது என் வாசனையை என்ன செஞ்சிட்டீங்க? எடுத்துட்டீங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சீகேம் ஊரார் யார் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்? யாக்கோபின் மூலமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அந்த இனமே என்ன செய்தது? அழிந்து போனது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி உணரலாம்னா, நாம ஏதோ நிறைய காரியங்கள, ஆடுகள் மாடுகள், இப்ப பாருங்க யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சு. அதுவல்ல ஆசீர்வாதம். நம் மூலமாக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்களா? நம் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மற்றவர்கள் பயனடைகிறார்களா? நம் மூலமாக அநேகர் நன்மைகளை அனுபவிக்கிறார்களா? அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? நாம மட்டும்தாங்க, நாம பிள்ளைகள், நம்ம குடும்பம் மாத்திரம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவன் பெற்ற நன்மைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம் மூலமாக நன்மைகளை அனுபவிப்பது, அதுதான் ஆசீர்வாதம். நம்மை ஆசீர்வாதத்திற்கான காரணமே அதுதான். ஆகவே இந்த இடத்துல பார்த்தா அந்த சீகேமுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவர்கள் சீகேமின் அழிவுக்கு காரணமாக என்ன செய்து விட்டார்கள்? மாறிவிட்டு. இந்த காலையில கத்து நம்மோடு கூட பேசுவாரா? உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா? உன்னுடைய உறவுகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாயா? உன்னுடைய நண்பர்களுக்கு, நீ வேலை செய்கின்ற இடங்களிலே உன் மூலமாக நன்மைகள் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் தேவனை வெளிப்படுத்துகிறோமா? அதான் ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். இந்த 34வது அதிகாரத்திலிருந்து யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகளினால் ஏற்பட்ட பெரிய பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். 34வது அதிகாரத்திலிருந்தே அது ஆரம்பமாகிறது. தீனாளின் மூலமாக முதல் பிரச்சனை வருகிறது. இரண்டாவது சிமியோனும் லேவியும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் சிமியோனும் லேவியும் தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வாசித்த போது மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? 9 பேரும் சேர்ந்து அவர்கள் போய் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கிற எல்லா வீடுகள் இருக்கிற எல்லாரையும், எல்லா இடங்களும் கொள்ளைகளை, இருக்கிற வீட்டுல இருக்கிற வயல்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் என்ன செய்தாங்க? கொள்ளையடித்துக் கொண்டு அங்க இருக்கிற ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சிறைகளாக என்ன செய்தாங்க? பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அங்க ஒரு பெரிய யுத்தத்தை செய்தது போல அங்கே நாம் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து 35வது அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது இந்த யாக்கோபுக்கு என்ன செய்வது என்று தெரியல. நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு யாக்கோபு ஆண்டவரை நோக்கி என்ன செய்திருக்கணும்? ஜெபித்திருக்க வேண்டும். யாக்கோபு இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். நான் வேற ஒரு தலைப்பை நான் இரவு யோசித்தேன். ஆனா அதை விட இந்த தலைப்பு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னவென்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்படுகிறது என்ன? மிகப்பெரிய வேதனை வரும்,
இந்த வேதனையின் முடிவுல ஒரு பெரிய சோர்வு நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும். ஆமா, பெரிய சோர்வு. இப்படி பிள்ளைகள் பண்ணிவிட்டார்களே என்று மிகப்பெரிய ஒரு வேதனை யாக்கோபுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்ல, பெரிய வேதனை வரும். அந்த வேதனையின் முடிவில் என்ன ஆயிடும்? சோர்ந்து போய் அப்படியே படுத்துரும் இல்ல? ஆமா, எல்லா பலனும் போயிடும், எல்லா விசுவாசமும் போய், நம்பிக்கை போய்விடும், எல்லாம் போய்விடும். உலகமே இருளானது போல காணப்படும். உலகமே இருளான, உலகமே எதிராக இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை காணப்படும். அப்படியே என்ன செய்வோம்? சாப்பிட கூட மாட்டோம் இல்ல? சாப்பிட கூட மாட்டோம். அப்படியே கட்டில என்ன செய்வோம்? படுத்து அழுது கொண்டு இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிச்சயமா யாக்கோபு என்ன செய்திருக்கணும்? இருந்திருக்க வேண்டும். நான் அதை யோசித்து பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம், மிகப்பெரிய, எந்த குடும்பத்திலையும் நடைபெறாத காரியம் அவள் செய்து விட்டார்கள். ஆகவே மிக வேதனையோடு கூட நான் நினைக்கிறேன் அப்படிதான் இந்த யாக்கோபு இருந்திருப்பார். ஒரு நாள் 2 நாள் அப்படி கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்கள்ல சில பாரங்கள், சில வேதனைகள் நம்மை தாக்கும் போது, சில வேதனைகள்லாம் சில நிமிடங்கள்ல போயிடும் இல்ல? ஆனா சில வேதனைகள், பாதிப்புகள் நம்முடைய இருதயத்தை ஆழமாய் பாதிக்கும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, யோசிக்க முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். வேலை சில மணி நேரங்கள், சில நாட்கள் கூட யாக்கோபு இருந்திருக்கலாம். இதற்கு தீர்வு யார்கிட்ட தான் இருக்குது? தேவன் கிட்ட தான் இருக்கு. ஆகவே யாக்கோபு நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்திற்கு கடந்து சென்று தன் இருதயத்தை ஊற்றி யாக்கோபு என்ன செய்திருக்கணும்? ஜெபித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, 33வது அதிகாரத்துல என் பேரை என்ன செஞ்சீங்க? மாத்தினீங்க. உண்மை நேரடியாக சந்தித்தேன், நீர் என்னை ஆசீர்வதித்தீரே. இப்பொழுது என்ன ஒரு காரியம் என்னுடைய குடும்பத்தில் நடைபெற்றது. நிச்சயமாக யாக்கோபு மறுபடியுமாக தேவனோடு கூட போராடி அவர் ஜெபித்திருப்பார். 35வது அதிகாரம் சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை நோக்கி. நான் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, சோர்வடைந்தவர்களுக்கான தேவனுடைய கிருபை. என்னதுங்க? சோர்வடைந்தவர்களுக்கான தேவனுடைய கிருபை என்று நான் இதற்கு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். சோர்வடைந்தவர்களுக்கான தேவ கிருபை. உடைய வாழ்க்கையில கூட சோர்வு வரும்போது நீங்க அங்கேயும் ஓடாதீங்க. சில நேரங்கள்ல அப்படித்தான் இருப்போம், தனிமையாக. செவிக்கு கூட என்ன செய்யாது? மனம் வராது. பைபிள் எடுத்து வைத்தா படிக்கலான்னு பார்த்தா எதுதான் வரும்? பிரச்சனைகள் தான் நம்முடைய எண்ணங்களிலே இருக்கும். சில நேரங்களில் நான் படிக்கும்போது ஒரு வசனம் கூட என்ன செய்யாது? உள்ள போகாது. செவிக்க முடியாது, சாப்பிட முடியாது, யோசிக்க முடியாது. ஆனாலும் கூட என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்முடைய நான் சில நேரங்கள் அப்படி இருந்திருக்கேன். ஆண்டவரை என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. ஆனா உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் என்ன செய்யும் ஆகும். அதுக்கப்புறம் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிற நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் முடியல, தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் மரித்து போன ஒரு தேவனை ஆராதிக்கல, அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கல, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் நினைக்கிறேன், யாக்கோபை பார்க்கல வேற ஒரு சூழ்நிலை நமக்கு யாருக்கும் என்ன செஞ்சிருக்காது வந்திருக்க. யோபை பார்க்கல ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டிருக்க மாட்டோம். அதனாலதான் வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கர்த்தர் காட்டியிருக்கிறார். அவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் யாக்கோபு தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கினா முதல் யாக்கோபு தேவனை நோக்கின்னு இருக்கணும். புரியுதுங்களா? நான் முதல்ல இதெல்லாம் எனக்கு தெரியல, இவங்க கிட்ட எல்லாம் சும்மா சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இல்ல அவங்க தேவனை நோக்கினதுனால தேவன் அவர்களை நோக்கி. இன்னொரு தடவை சொல்றேன், நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார், தேவன் நோக்கி பார்ப்பார். ஆகவே இந்த இடத்துல நான் புரிந்து கொண்ட காரியம், தேவன் யாக்கோபை நோக்கி என்று படிக்கிறோம். அப்போ சோர்வடைந்தவர்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? கிருபை கொடுக்கிறார். ஆமா, அது ரொம்ப இருதயம் நொறுங்கினவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காராம்? சமீபமா இருக்கிறார். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரு? சமீபமா இருக்கார். நறுங்குண்ட ஆவியை அவர் என்ன செய்யறது இல்ல, புறக்கணிக்கிறது இல்ல. இருதயம் உடைக்கப்படும் போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் சிரிப்பார்கள், மற்றவர்கள் கேவலமாக அவமானப்படுத்தும்படியாக பேசுவார்கள். ஆனால் அந்த இடத்திலே யார் வர்றா? தேவன் வர. நொறுங்கின இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வருகிறார். ஆகவே யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து சென்றதுனாலே அங்கே தேவன் யாக்கோபை நோக்கி என்ன செய்வதென்று தெரியல. நிச்சயமாக மற்ற 6 ஜாதிகள் என்ன செய்யறாங்க? அங்க இருக்காங்க.
அவர்கள் இந்த செயலை கேள்விப்பட்டால் நிச்சயமாக யாக்கோபோடு கூட யுத்தத்திற்கு என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து வருவார்கள் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து எங்கே போய் பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்ப பாருங்க, இதை நான் இப்படி புரிந்து கொண்டேன். இந்த சோர்ந்து போன மனிதனை பார்த்து சொல்றார், அவனே பலன் இல்ல, சோர்ந்து போயிருக்கிறார். அவனை சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தை கட்டி என்னை தொழுது கொள் என்று சொல்லுகிறார். ஒரு சொல்லுவோமா, அங்க அதானே, இந்த பலிபீடத்தை கட்டி என்ன செய், ஆராதனை செய், என்னை தொழுது கொள். அப்போ சோர்ந்து போகிறவர்கள் செய்ய வேண்டிய அடுத்த முதல் காரியம் என்னன்னா, தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவரை என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம என்ன செய்வோம், எப்ப தொழுது கொள்வோம்னா, எல்லாம் நல்லா இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன செய்வோம், தொழுது கொள்வோம். ஆனால் எல்லாம் எதிராக இருக்கின்ற நேரத்தில் தேவனை தொழுது கொள்கிறீர்களா? யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், இரவிலும் கீதம் பாட அருள் செய்தவர் என்று சொல்கிறார். எப்ப பாடுறான், இரவிலும் நன்றாய் புரிந்து. எப்போ வேதனைகள் வருகிறதோ, எப்போ துன்பங்கள் வருகிறதோ, எப்பொழுது பாடுகள் வருகிறதோ, அந்த நேரத்திலே நம் கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது அங்கே ஒரு பெரிய விடுதலையை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டின சிறைச்சாலையிலே அநேக அடிகள் அவர்களை அடித்திருக்காங்க. அவர்களுடைய கைகளையும் கால்களையும் தொழுமரத்திலே கட்டி இருக்கிறார்கள். நடுராத்திரியில எழுந்திருந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் எல்லாரும் அதை கேட்டார்கள். அந்த ராத்திரி வேளை அஸ்திபாரங்கள் அதிரத்தக்கதாக, அசையத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். இந்த காலை வேளை சோர்ந்து போகிறவர்கள் செய்கிற முதல் வேலை என்னது, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சரி, அந்த இடத்துல நான் படித்த காரியம், நீ எங்கே போய் பலிபீடத்தை கட்டு என்று சொல்கிறார், பெத்தேலுக்கு போய். இவர் எங்க கட்டினாரு, 33வது அதிகாரத்துல சீகேம்ல ஒரு இடத்தை வாங்கி கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று அந்த பலிபீடத்திற்கு பேர் வைத்தான். சில நேரங்களில நாம என்ன நினைக்கிறோம், நாம விரும்புகிற காரியத்தை கர்த்தருக்கு என்ன செஞ்சிடலாம் நினைக்கிறோம். பெத்தேலுக்கு போகணுமா, ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிடலாம், பலிபீடத்தை கட்டிவிடலாம் என்று சொல்லி எங்க கட்டுறாரு, சீகேம்ல அந்த பலிபீடத்தை கட்டுகிறார். சீகேம்ல ஆபிரகாம் ஏற்கனவே பலிபீடங்களை என்ன செஞ்சிருக்கார், கட்டி இருக்கிறார். ஆனால் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய் போ என்றுதான் கட்ட சொன்னார். ஆனா இவரு அங்கிருந்து வரும்போது சொன்னார், நீ சுகமாய் திரும்பி வர பண்ணுவீர் என்றால் இந்த இடத்தை நான் உமக்கு வீடாக மாற்றுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து கொண்டு வந்தாரு. இப்ப வந்து சில வருடங்கள், ஏறக்குறைய 7 வருடங்கள் அங்கே தங்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். பொருத்தனையை என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் பொருத்தனை என்ன செய்யறாரு, ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க என்ன சொல்கிறார், நீ அங்கே பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. அப்போ எங்க வரணும் நீங்க, பல பிரச்சனைகள் வரும்போது வீட்டிலே உட்கார்ந்துடுறாங்க, வீடே போதுங்க எனக்கு அப்படின்னு. ஆனா எங்க வரணும், தேவனுடைய வீட்டிற்கு கடந்து வர வேண்டும், தேவனை தொழுது கொள்ள, அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள். இங்கே படிக்கிறோம், பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது, வாசிங்க, உண்டாக்கு என்றார். அப்போ இவருக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், ஆமா என்ன தவறு செய்திருக்கிறார், 7-8 வருடங்கள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த சீகேம்ல உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பொருத்தனை செய்து கொண்டு வந்தாய், ஆனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக என்று. ஆதியில் செய்த கிரியை என்ன செய்யணுமா, ஆதியில நீ சொன்ன வார்த்தையை என்ன செய், நீ நிறைவேற்று என்று சொல்லுகிறார். நினைவேற்று என்று இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தின் விளக்கு தண்டை அதனிடத்தின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆதியில் செய்த கிரியை, ஆதியில் சொன்ன காரியத்தை, வார்த்தையை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நாம் பொருத்தனைகளை செய்கிறோம், சில காரியங்களை கர்த்தருக்காக செய்வேன் அல்லது இந்தந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நேரம் வரும்போது என்ன செஞ்சிடும், வசதியாய் மறந்து நாம் விரும்புகிற காரியத்தை என்ன செய்வோம், ஆண்டவருக்கு செய்து கொண்டு இருப்போம். ஆமா நாம இப்படி செய்யலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தானுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால்
அப்படி அல்ல. நாம் இந்த இக்கட்டான நேரங்களிலே வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள், அதே போல தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்தும் போது நாம் சொன்ன பிரதிஷ்டைகள், பொருத்தனைகள், இவைகளை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். நாம் விரும்பினபடி அல்ல. அங்கே சொல்கிற உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய், உண்டாக்கு என்றார் என்று படிக்கிறோம். அப்ப உடனே இந்த யாக்கோபு தேவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக் கொள்கிறார். இந்த கட்டளையை தன்னுடைய வீட்டாருக்கு கட்டளையிடுகிறார். அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். குடும்ப தலைவனோடு கூட கட்டளை என்ன செய்கிறார், பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர்கள் அதை தன்னுடைய குடும்பத்திலே செயல்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு வாசிக்கலாம். யார் யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி. யார் யாரு வீட்டார் என்றால், 2 மனைவிகள் இருக்காங்க, 2 மறுமணியாட்டிகள் இருக்காங்க, 11 ஆண் பிள்ளைகளும் தீனாலும் என்ன செய்யறாங்க இருக்காங்க, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்காங்க. இப்ப அடுத்தது கூட யார் இருக்கா, சீகேமிலே சிறைபிடித்த பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, யாக்கோவோடு கூட இருக்கிறாங்க. இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை என்ன செய்யுங்க, விலக்கி போட்டு. ஃபர்ஸ்ட் அவர் செய்கிற காரியம் என்னது, அந்நிய தெய்வங்கள். யார் கிட்ட எல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்குது? இப்போ நிச்சயமாக ராகேல் கிட்ட தன்னுடைய தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டு வந்திருக்கான். இது பிறகுதான் யாக்கோபுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. இப்ப இவங்க இந்த குடும்பம் முழுமையாக தேவனை ஆராதிக்கல, அதனால்தான் இந்த தீனால் பிரச்சனையா வருது. முழுமையாக ஆராதிக்கல, யாக்கோபு ஆராதிக்கிறார், ஆனா என்ன செய்யல, தீனால் ஆராதிக்கல. ராகேல் முழுமையாக கட்டளை பின்பற்றவில்லை, விக்கிரகங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் வேலைக்காரர்கள் கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். சீக்கியமிலிருந்து வந்த அந்த சிறைப்பிடித்து கொண்டு வந்த அந்த ஜனங்களிடத்துல இந்த விக்கிரகங்கள் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். இப்ப சொல்றார், விக்கிரகங்களை அந்நிய தெய்வங்களை என்ன செய்யுங்கள், விலக்கி போட்டு. இது அந்நிய தெய்வங்கள் என்ற நிலையில நான் சொல்லுகிற காரியம். இன்றைக்கு ஒருவேளை ஒரு எழுத்தின்படி ஒரு சொரூபம் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, அது மனிதர்களா இருந்தாலும், அது பணமா இருந்தாலும், அது வேலையா இருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதெல்லாம் என்னதான், விக்கிரகங்கள் தான். தேவனுடைய ஸ்தானத்தை எதையும் வைக்க கூடாது. ஆமா, எதையும் வைக்க கூடாது. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றார். என்னையன்றி நீங்கள் ஆண்டவரை தேவனா வச்சிருக்கீங்களா, அது ரொம்ப மிக கவனமாக கவனிங்கள். என்னையன்றி உங்களுக்கு வேறு தெய்வம் எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன செய்யாத. அதனாலதான் கொலோசியர்ல படிக்கும் போது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். பொருளாசை கூட என்னதான், விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. ஆகவே இங்கே உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை என்ன செய்யுங்க, விலக்கி விட்டு. அப்ப தேவ சமூகத்தை, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தேவனுக்கு மாத்திரம் கொடுக்கணும். வேற எதுலயாவது இருக்கான்னு கொஞ்சம் நாம டெஸ்ட் பண்ணணும். 2வது சொல்கிறார், உங்களை என்ன செய்யுங்கள், சுத்தம் பண்ணிக்கொண்டு என்று சொல்லுகிறார். உங்களை என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணிக்கொண்டு. ஏனென்றால் என்ன இருக்குது, ஆமா, பாவம் அவருடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது. உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. அங்கே எழுத்தின்படி ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பை அங்கே சொன்னாலும் ஆவிக்குரிய வார்த்தை என்னன்னா, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்கே பாவம் வருகிறதோ அங்கே சுத்திகரிப்பு அவசியமா இருக்கு. நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் 51ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவ மர எண்ணெய் என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க. 2 பகுதி இருக்குது சுத்திகரிப்புல. ஒன்று கட்ட சுத்திகரிக்கிறது, இன்னொன்று நாமே சுத்திகரித்துக் கொள்வது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக சுத்திகரித்துக் கொள்ளுதல். இங்கே சொல்கிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர எண்ணெய் சுத்திகரியும். 7வது வசனம் சொல்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 1:16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயாவை தான் சொல்றார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நாம இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி கழுவி சுத்திகரியுங்கள் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்ல. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைவுகளை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்ப நாம அறிக்கை செய்யணும். நாம செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்யணும். சிலர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அறிக்கை உணர்ந்து செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் என்று சொல்லிவிடு, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன செய்ய வேண்டுமா? பூரணப்படுத்த வேண்டும். மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட நாம் என்ன செய்யணும்? பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இங்கே சொல்லுகிறார், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அடுத்தது படிங்க, உங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யுங்க? மாற்றுங்கள். வஸ்திரங்களை மாற்றுங்கள். இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல அன்றைக்கு. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வஸ்திரம் இருக்குது? கணக்கு இல்லையா? நிறைய இருக்குது, கணக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன வசதிகள் எல்லாம் இல்ல. சுத்திகரித்துக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு போதுமான தண்ணீர் வசதிகள் இல்லை. என்றால் இன்றைக்கு இருக்கிற அந்த தண்ணீரை சேமித்து வைக்கின்ற ஒரு காரியம் அன்றைக்கு நிச்சயமா என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. இப்ப எல்லாருக்கும் என்னது? அவங்க டேம்ல சேமித்து வைக்கிறாங்க, நம்ம ஒரு டேங்க் வச்சிருக்கோம். அது இல்லாம ஓவர் டேங்க் வேற என்ன செய்யுது? எல்லா இடங்களிலும் தண்ணீரை வீடுகளில் பாத்திரங்களில சேர்த்து வைக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால உடனே குளிக்கணும்னு என்ன செஞ்சிடலாம்? உடனே குளித்து விடலாம். ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. முக்கியமான நாட்கள்ல தான் அவங்க என்ன செய்வாங்களாம்? இப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு அப்படி கடந்து செல்கிறார்கள். வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். புதிய வஸ்திரமை மாற்றுகிறதை கூட புதிய அனுபவத்துக்கு நேராக, ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். புதிய ஒரு துவக்கம், புதிய துவக்கம். வஸ்திரத்தை மாற்றுங்கள் என்று சொல்ல ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஒரு துவக்கத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறது. ஏசாயா 61:10 நம்ம படிக்கிறோம், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அவர் புதிய வஸ்திரத்தை மாற்றுங்கள் என்றால் அந்த ரட்சிப்பை அவள் வஸ்திரமாக அவர்கள் அணிந்து நீதியை சால்வையாக அவர்கள் தரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பாருங்க, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கே யோசுவா என்ற பிரதான ஆசாரியனை பார்க்கிறோம். அவன் அழுக்கு வஸ்திரங்களை என்ன செய்யறான்? தரித்துக் கொண்டிருக்கான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? மாற்றுங்கள், பரிசுத்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ எங்கே பாவம் வருகிறதோ அங்கே வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அடுத்ததாக அவர்கள் சொல்லும் போது, அங்கே படிக்கும் போது, வஸ்திரங்களை என்ன செய்யுங்க? மாற்றுங்கள். படிங்க, வாருங்கள். ஆமா ஆமா, இவருக்கு தெரியுது, ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்குவேன். எதற்காக அங்கே பெத்தேலுக்கு போறோம்? பல இடங்களுக்கு போறோம், கேரளாக்கு போறோம். வாங்க, எதுக்காக போறோம்? அங்க இருக்கிற சீனரிஸ் எல்லாம் என்ன செய்யலாம்? பாக்குறதுக்காக. ஊட்டிக்கு போறோம். இப்ப பல காரியங்கள். அப்ப பெத்தேலுக்கு எதுக்கு போறாங்க என்றால், எனக்கு ஆபத்து நேரிட்ட நேரங்களிலே நான் அவரை நோக்கி கூப்பிட்ட போது விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அவ பாருங்க, யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போறாரு? எல்லாரையும் கூப்பிட்டு போறார். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது யார் யாரை கூட்டிட்டு வரணும்? யாக்கோபு மட்டும் வரக்கூடாது, ராகேல் மட்டும் வரக்கூடாது. எல்லாரையும் என்ன செய்யணும்? எல்லாரையும் அங்கே அழைத்து கொண்டு போகிறார். சரி, அழைத்து கொண்டு போகும்போது இங்கே பாருங்க, அடுத்தது ஒரு காரியத்தை நான் படிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யாக்கோபின் குமாரரை என்ன செய்தாங்க? பின் தொடராதிருந்தார். அங்க பிரயாணம் பண்ணி போறாங்க. ஆனா இவர் என்ன எதிர்பார்த்தாரு? எல்லாரும் நம்மளை துரத்திட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா மற்ற 6 இனங்கள் இருக்கிறது, ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் யாரும் என்ன செய்யல. அதற்கு என்ன காரணம்னா, கர்த்தரால் தேவனால் உண்டான பயங்கரம். இந்த பட்டணத்திற்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அங்க ஏதோ ஒரு பெரிய சூழ்நிலை என்ன செஞ்சிட்டாரு? அங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா யாரும் என்ன செய்யல? யாக்கோபை பின்தொடரல. அந்த 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 பெண்கள், அந்த சிறு பிள்ளைகளை கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. யாரும் பின்தொடரல. அப்ப தேவன்
நம்ம பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் அப்படியே படுத்துடக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், அல்லது நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்யும் போது மற்ற காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், பொறுப்பெடுக்கின்றவராக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக இங்கே நம்ம படிக்கிற 4வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவர்கள் இத சொல்றார், எல்லா அந்நிய தெய்வங்களையும் என்ன செய்யணும், எடுத்து விடுங்கள் என்று சொல்ற. எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, எல்லா காதணிகளை என்ன செய்றாங்க, கொடுத்தார்கள் என்று படிக்கும். இது வேதத்துல அந்நிய தெய்வங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அதோடு கூட எது சம்பந்தப்படுகிறது, காதணிகள் சம்பந்தப்படுது. நான் ஏதோ என் கதையை சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. யாத்ராகமம் 32வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, மோசே மலைக்கு போனாரு. மோசே எங்க போனாரு, மலைக்கு போனாரு. தேவனோடு கூட உறவாட, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள. உடனே கீழே இருக்கவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, அந்நிய தெய்வங்களை எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு ஆரோன் உங்க இடத்துல இருக்கிற காதணிகளை எல்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. உடனே என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோடனே அதிலே ஒரு கரு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை என்ன செய்தானா, உருவாக்கினான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மோசே வந்தோடனே ரொம்ப கோபப்பட்டு சில காரியங்களை செய்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த அணிகலன்களை அணியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு கீழே. இதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இப்படியே வருகிறது. கிதியோன் என்ன செய்கிறான், மீதியானிகளை எல்லாம் அடித்து வெற்றி பெற்ற பிறகு அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு ஏபோத்தை உண்டு பண்ண வேண்டும், ஆகவே நீங்கள் உங்கள் கடுக்கன்களை எல்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்றார். அதெல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொடுக்குறாங்க. அதனால் ஒரு சொரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை அல்லது ஒரு ஏபோத்தை என்ன செய்தான், அதை பின்பற்றி ஜனங்கள் என்ன செய்தார்களாம், சோரம் போனார்கள் என்று படிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு உறவு அங்கே இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆகவே காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவர்களை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து விட்டான். நான் இதை யோசிச்சேன், எவ்வளவுங்க, நேற்றுக்கு 2000 ரூபாய் ஏறி இருக்கு, நேற்றுக்கு 2000 ரூபாய் ஏறி இருக்குங்க. எவ்வளவு காதணிகள் இருந்தது என்று எனக்கு தெரியல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அதை வித்துறலாம், அதை எதையாவது பண்ணிடலாம் நினைச்சிருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்தான், நாம் புதைத்து போட்டான். அவ்வளவு அதே மோசே செய்தது அதெல்லாத்தையும் என்னது, அதை இடித்து அதை பவுடர் ஆக்கி அந்த தண்ணீர்ல என்ன செஞ்சிட்டார், கரைத்து விட்டு அதை குடிங்க என்றார் மோசே. அதை எடுத்து அவர்கள் வேற ஒன்றையும் செய்யல. நீ கேட்கிற அருமையான இந்த அருமையான இந்த யாக்கோபு கிட்ட இருக்கிற அந்த ஜீல், அந்த வைராக்கியத்தை நான் இங்கே பார்க்கிறேன். கர்வாலி மரத்தின் கீழே என்ன செய்தான், இந்த விக்கிரகத்தினால்தான் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டு அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி, நாம எவ்வளவு இப்படி இருப்போமா நாம, இந்த ஜீல் இதனாலதான் பிரச்சனை, இது எனக்கு தேவையே இல்லை என்று வெறுத்து விடுகிற ஒரு அனுபவம். நாமளா இருந்தா என்ன செய்வோம், அந்த எந்த கர்வாலி மரம் அங்க இருக்குது அது அங்க போய் நாம என்ன செஞ்சிருவோம், எடுத்துட்டு வந்துடும். ஆனால் யாக்கோபு அதை வெறுக்கிறார், கேட்கிறார். கீழே என்ன செய்தார்கள், புதைத்து விட்டு அதுக்கப்புறமே என்ன செய்யறாங்க, அப்ப ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது ஒரு சுத்திகரிப்பு என்னது இருக்கின்றது. அங்கே கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார், வாக்குத்தத்தத்தை அவளுக்கு கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். பாருங்க 6வது வசனத்துக்கு வரலாமா? பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள், தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்த. எங்க வருகிறார்கள், லூஸ் என்ற பெத்தேலுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று படிக்கிறோம். இப்ப எங்கிருந்து போனாரு, எங்க ஆண்டவர் தரிசனம் பண்ணார், இதே பெத்தேல்ல தான் தரிசனம். அங்க ஒரு தூணை என்ன செய்தார், நிறுத்தினார். நிறுத்திட்டு போனாரு. நீங்க போகும்போது நம்ம சொல்றோம், நீர் என்னை சமாதானத்தோட இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீர் என்றால் என்று சொல்லிட்டு போனார். இப்ப எப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறார், சமாதானத்தோடு கூட கூட்டி கொண்டு வந்திருக்கார். அந்த லூஸ் என்ற பெத்தேல ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக தரிசனமாகும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, 28வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, ஆதியாகமம் 28:15, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். இவன் என்ன கேட்டான், உன்னை உணவு உடுக்க உடையும் நீர் எனக்கு தாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதுக்கு மேலேயே என்ன செஞ்சிட்டார், வாக்குத்தத்தம், உன்னை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்ப பண்ணுவேன் என்று சொன்னார்.
எல்லா ஆசீர்வாதங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே படிக்கிறோம், நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் சொன்னார்னா அது அவ்வளவுதான். ஆமா, அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராய். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமா, நாம ஒருத்தருக்கு சில சொல்லுவோம், இதை நாம செய்யறேன்னு சொல்லுவோம். நாம் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம், விருப்பப்படுவோம். ஆனா சூழ்நிலை சில நேரத்துல அனுமதிக்காது. சில நேரத்துல சொல்லுவோம், ஆனா மனம் என்ன செய்வோம், மாறி விடுவோம். அதான் அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லுவோம், உற்சாகத்தை சொல்லுவோம், இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படியே வீட்டுக்கு போனோம்னு என்ன ஆயிடும், வீட்டுல இருக்கவங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்படியே என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் மாத்தி. அப்படி அன்னைக்கு சொன்னங்க, ஆனா இன்னைக்கு என்ன செய்யல முடியல. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அதை அப்படியே 28-30 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெத்தேலுக்கு அவர் கடந்து வருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்று சொல்கிறார். எதையெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். யாக்கோபின் தேவனை நமக்கு துணையாக வைத்திருக்கிறோம். 46ஆம் சங்கீதம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான். நீங்க அந்த ஆண்டவரை துணையா வச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டு. யோசுவா கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோசுவா 21:45 நீங்க எடுத்து வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. யோசுவா 21:45, 23:14 இந்த வசனங்கள் எல்லாம் அவர் தம்முடைய நல்வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் என்ன செய்யலையாம், தரையில விடவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். யோசுவா சொல்றார், மோசேயின் மூலமாய் தேவன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதை எல்லாம் அப்படியே என்ன செய்து விட்டார், நிறைவேற்றி விட்டார் என்று யோசுவா சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார், தாவீதை குறித்து, தாவீதினுடைய பிள்ளைகளை குறித்து, சாலமோனை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:56, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம், கடைசியா படிக்கலாம், ஒரு வார்த்தையானாலும் என்ன செய்யலாம், ஒரு வார்த்தை கூட தவறி போல. எப்படி பாருங்க, ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை தவறாது. அவர் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்ததான்றதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி வந்து விட்டது என்றால் அது ஒரு வார்த்தையும் என்ன செய்யாது, தவறி போகாது என்று படிக்கிறோம். இந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுக்கு முன்பாக முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று என்ன செய்கிறார், யாக்கோபு அநேக காரியங்களுக்கு என்ன செய்துட்டே இருக்காரு, பேர் வைத்துட்டே இருக்கிறார். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபேக்காளின் தாதி ஆகிய, இப்ப அடுத்த இடத்துக்கு வருகிறோம். இப்ப பாருங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இப்ப அடுத்த ஒரு மரணத்தை அவர் சந்திக்க இருக்கிறார். இங்க அடுத்த 8வது வசனத்துல ரெபேக்காளின் தாதி ஆகிய தெபோரால் மரித்து என்று படிக்கிறோம். இந்த ரெபேக்காளின் தாதி ஆகிய தெபோரால், இப்போ இந்த பெத்தேல்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கூட இருந்திருக்காங்க. யாரு, தெபோரால் தாதியாகிய, ரெபேக்காளின் தாதியாகிய. இவங்க எப்ப வந்தாங்க ஒன்னும் நமக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் ஏசா வந்துட்டு போன பிறகு அங்க போய் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பார். அவர் சீகேம்ல என்ன செய்யிருக்காங்க, தங்கி இருக்காங்க என்று சொன்ன போது நிச்சயமாக இந்த தெபோரால் யாரை பார்க்க வந்திருக்காங்க, இந்த யாக்கோபை பார்க்க வந்திருக்காங்க. நான் இதை இப்படி புரிந்து கொள்கிறேன். இந்த ரெபேக்காளின் தாதி ஆகிய இந்த தெபோரால், ஒருவேளை இந்த பிள்ளை, இந்த யாக்கோபு பிறந்ததிலிருந்து அந்த 77 வயது பதான் அராமுக்கு போகிற வரைக்கும் அதிகமா இவனை நேசித்து இவரை என்ன செஞ்சிருக்கணும், பராமரித்து வந்திருக்கணும். ஆகவே இப்பொழுது ரெபேக்காள் இல்ல, நான் நினைக்கிறேன் ரெபேக்காள் இல்ல. ஏனென்றால் அதை நம்ம படிக்கிறதே இல்லை. ரெபேக்காள் மரித்து போய்விட்டான். இப்பொழுது அவள் வளர்த்த அந்த பிள்ளை வருகிறது என்று சொன்ன உடனே ரெபேக்காள் இல்லாத அந்த சூழ்நிலையில இந்த தெபோரால் எழுந்து போய் யாக்கோபை என்ன செஞ்சிருக்கணும், சந்தித்து இருக்க வேண்டும். ரெபேக்காளுடைய மரண செய்தியை கூட இந்த தெபோரால் என்ன செஞ்சிருக்கலாம், அறிவித்து இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த அம்மாக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. இல்ல, இந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டாங்க, வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. இப்பொழுது ஏறக்குறைய 20, 25, 27 வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளையை சந்திக்கிறேன் என்று சொல்லும் போது அவர்கள் அந்த பெயர்சபாவில் இருந்து யாரை பார்க்க வர்றாங்க, இந்த யாக்கோபை பார்க்க வர்றாங்க. அதோடு கூட இந்த ஒரு 6 சில வருடங்கள் இந்த யாக்கோபோடு கூட தங்கி இருக்காங்க.
பாருங்க, இந்த ரெபெக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தில், இப்ப பாருங்க அடக்கம், இந்த பெத்தேல்ல இருந்து அவங்க கடந்து செல்றாங்க. அங்கே கர்வாலி மரத்தின் கீழ் என்ன செய்தாங்களாம், அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லப்படும். அப்ப பாருங்க, அதோடு கூட அது வரைக்கும் அவங்க சில நாட்கள் இந்த யாக்கோபோடு தங்கி இருக்க கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். அப்ப வாழ்க்கையில நம்மை நேசிக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள் சில நேரங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்ன செய்யும், வரதான் செய்யும். இவனுங்க இப்பதான் கர்த்தரை தொழுது கொண்டாங்க, கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, கர்த்தருக்கு பொருத்தனை எல்லாம் செய்தாங்க, உடனடியாக என்ன வருகிறது, அங்கே மரணம் வருகிறது. எனக்கு அதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா, அவன் அதான் உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குங்க, உபத்திரவம், பாடுகள், வேதனைகள் இருக்குது, இங்க மரணம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது. ஆனால் நாம் பரலோகத்துக்கு போறோம், அங்கே மரணம் இல்ல, கண்ணீர் இல்ல, அழுகை இல்ல, வியாதி இல்ல, வருத்தங்கள் இல்ல, வேதனைகள் இல்லை. எங்கதான் இருக்குது அது, பரலோகம். அதனால அப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் நம்மை அவ கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார். ஆகவே இங்கே நான் படிக்கும் போது அங்கே அந்த மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு இந்த யாக்கோபு ஒரு பெயர் வைக்கிறார். அதற்கு அல்லோன் பாகூத் என்று பேர் உண்டாயிற்று. பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன, லூசுக்கு பெத்தேல் என்ன செய்தாரு, பேர் வைத்தாரு. இப்போ அல்லோன் பாகூத் என்று, ஏல் பெத்தேல் என்று பேர் வைத்தாரு, ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பேர் வைக்கிறாரு. இப்ப அவளை அடக்கம் பண்ணின பிறகு அந்த கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அந்த இடத்துக்கு அல்லோன் பாகூத் என்று பேர் வைக்கிறார் என்று படிக்கிறோம். இந்த அல்லோன் பாகூத் என்ற பேருக்கு என்ன அர்த்தமா, அழுகையின் கர்வாலி மரம் என்று பேராம். அதுக்கு என்ன என்ன அர்த்தங்க, ஆமா, ஓக் ஆஃப் வீப்பிங், அழுகையின் கர்வாலி மரம், அல்லது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா கருவேல மரம். என்ன மரம், கருவேல மரம், அழுகையின் கருவேல மரம் என்று அதுக்கு என்ன செய்கிறார். அப்போ யாக்கோபு என்ன செய்திருக்கிறார், அழுதிருக்காரு. யாருக்காக, அதை நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க யாருங்க, ரெபெக்காளுக்கு வேலைக்காரியாக அனுப்பப்பட்டவர்கள், ரெபெக்காளுக்கு வேலைக்காரியாக அனுப்பப்பட்டவர்கள், ரெபெக்காளின் தாதியாகிய என்று சொல்லப்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல நாம இப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப என்ன செய்யறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அவங்க யாருங்க, எங்க வீட்டுக்கு வேலையில இருக்கிறவங்க, எங்க கீழே வேலை செய்யறவங்க. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை பார்த்து இப்படி அழுவானான்னு தெரியல, நடக்கிறதானு போயிடுவாங்க. ஆனால் இந்த யாக்கோபு உண்மையாகவே தெபோரால் என்ன செஞ்சிருக்காரு, அதனாலதான் அழுகையின் கர்வாலி மரம் என்று பேர் எடுத்துக்கிறார். அப்ப ரொம்ப வேதனை, ரெபெக்காலும் இல்ல, இப்ப அவர்களை வளர்த்து ஆளாக்கிய இந்த தெபோராலும் மரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி யாருக்கு பெரிய வேதனையை கொடுக்கிறதாக, யாக்கோபுக்கு வேதனையை கொடுக்கின்றதாக காணப்படும். அப்ப அந்த இடத்துல இந்த தெபோராலை அடக்கம் பண்ணுகிறார். அடுத்ததாக இந்த சோர்ந்து போன மனிதனோடு கூட கர்த்தர் அதோட விட்டுறல. இப்ப ஒரு பெத்தேலுக்கு வந்து தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். உடனடியாக ஒரு மரணம் சம்பவிக்கிறது. நிச்சயமாக அந்த இடத்துல யாக்கோபுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டிருக்கும், மிகவும் வேதனைப்பட்டு. இந்த வேதனைப்படுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். சொல்லுவோமா, இருதயம் நொறுங்கினவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரா, சமீபமா. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் இருதயம் நொறுங்கும் போது அங்கெங்கே ஓடாதீங்க, மனிதர்களிடத்துல போய் உங்களுடைய வேதனைகளை சொல்லாதீர்கள். தேவ சமூகத்திற்கு வந்து உங்களுடைய வேதனைகளை சொல்லும் போது தேவனோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். தேவன் புதிய வாக்குறுதிகளை கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது 9-15 வசனம் வரைக்கும் சோர்வடைந்தவர்களுக்கான தேவனுடைய வாக்குறுதி என்னதுங்க, சோர்வடைந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, வாக்குறுதியை கொடுக்கிறார் என்று நான் படிக்கிறோம். முதல்ல நான் சொன்ன காரியம், சோர்வடைந்தவர்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், சோர்வடைந்தவர்களை ஆராதிக்கும்படியாக அழைக்கின்றார். என்ன செய்கிறார், சோர்வடைந்தவர்களை கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறாரு. அது சோர்வடைந்தவர்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் அப்படி படிக்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி என்று படிக்கிறோம். இங்க இப்ப கனவுல பெத்தேல்ல இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பார்த்தாரு, சொப்பனம் கண்டான். சொப்பனம். அந்த யாக்கோபு நதிக்கரையில தேவனை முகமுகமா என்ன செஞ்சாரு, தரிசித்திருக்கிறார். இப்போ இருதயம் வேதனைப்படுகிறது. நிச்சயமா யாக்கோபு தேவ சமூகத்துல போய் அழுது இருக்க வேண்டும். ஆண்டவரே என்று கதறின போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறார், தரிசனமாகி அவனை என்ன செய்கிறாராம், ஆசீர்வதித்து. அங்கே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது சொல்கிறார், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி
அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். நான் இதை யோசிச்சு, ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, உன் பேர் என்னன்னு கேட்டாரு. என் பேர் யாக்கோபுன்னு சொன்னா உடனே அவன் பேர் என்னமா மாத்தினாரு, இதை ஏற்கனவே மாத்திட்டாரு. ஆனாலும் இவர் என்ன செய்யல, வெளியே யார்கிட்டயும் சொல்லல. என் பேர் என்னது, ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று என்ன செய்தார், மாற்றினார். அதை வெளியே சொல்லல. ஆனா இப்ப திரும்பியும் சொல்லுகிறார், அவனை உறுதிப்படுத்துகிறார், நான் இஸ்ரவேல் என்று. அவனை தேவனோடு மனிதர்களோடு போராடி நீ மேற்கொண்டவன் என்று சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்கிறார். இஸ்ரவேல் என்றால் பிரபு என்று அர்த்தமா. ஒரு பெரிய மனிதனுக்குரிய அந்தஸ்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவன் பேரை சொல்கிறார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று என்ன செய்தார், பேரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ தம்முடைய வல்லமையை அங்கே குறிப்பிடுகிறார். எல்ஷடாய் ஆபிரகாமுக்கு இதே வார்த்தையை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அவனுக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி சந்ததி என்ன செய்யாது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். நீ தேவனுடைய வார்த்தை நிறைவேற வாய்ப்பே இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதே போல இங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன சொல்லுகிறார், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து. இந்த ஒரு ஜாதினா என்னது, ஒரு தேசம், இங்கிலீஷ்ல நேஷன் என்று ஒரு தேசம். இப்போ உன்னுடைய சந்ததியே ஒரு தேசமாக மாறும். அது மாத்திரமல்ல, பற்பல ஜாதிகளின் கூட்டம். ஏனென்றால் 12 கோத்திரங்கள் அந்த தேசத்துல என்ன செய்ய போகுது, உருவாக போகிறது. அது மாத்திரமல்ல, ராஜாக்களும் உன் சந்ததியில் என்னங்க, எவ்வளவு பெரிய மேன்மையை சொல்றார். நம்ம வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிறாங்கனாலே குடும்பத்துல அதுவே ஒரு பெரிய ஒரு காரியம். ஒரு என்ஜினியர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க, பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார், ஒரு ஐஏஎஸ்ல இருக்காங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு என்னது, ஒரு பெரிய பெருமை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, உன் குடும்பத்துல என்ன யார் வரும், ராஜாக்கள். எவ்வளவு பேர் வந்தாங்க, எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. முதல் 3 ராஜாக்கள் யாரு, சவுல், தாவீது, சாலமோன். அதுக்கப்புறம் 2 தேசமாக அது பிரிக்கிறது. நான் நினைக்கிறேன் யூதா தேசத்துல 19 ராஜாக்கள் வருகிறாங்க. அந்த சைடு இஸ்ரவேல்ல 22 ராஜாக்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் கணக்கு போட்டுக்கங்க. இவ்வளவு ராஜாக்கள் யாருடைய சந்ததியில வர்றாங்க, யாக்கோபுடைய சந்ததியில. யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் தடியுமாக இந்த இடத்தை விட்டு என்ன செய்யறேன், போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலை வேலை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை கோலும் தடியுமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்ததியில யார் வருவா, ராஜாக்கள். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க, எதிர்பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். உன் சந்ததியில ராஜாக்கள் என்ன செய்வார்கள், தோன்றுவார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி திரும்பவும் அதே உடன்படிக்கை யாருக்கு உறுதிப்படுத்துகிறார், ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை, ஈசாக்குக்கு சொன்ன அதே வார்த்தைகளை யாருக்கு சொல்றாரு, யாக்கோபுக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் ஒரு தலைமுறையோடு கூட தன்னுடைய செயல்களை நிறைவு செய்து விடுவதில்லை. அதனாலதான் மோசே ஜெபிக்கும் போது சொல்றார், நீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். என்ன எப்படி இருக்காரு, தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு எப்படி இருக்கிறீர், அடைக்கலமா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலவில் ஒரு தலைமுறையில உடைய வாக்குத்தத்தம் நிறைவாகிறது இல்ல, தலைமுறைகளுக்கு கட்ட பேசுகிறார். அதை சொல்றார், இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஒரு சுலபமா எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப தேவனை என்ன செய்கிறார், அவர் தரிசிக்கிறார். தேவனை இறங்கி வந்திருக்கார், பரலோகத்தை விட்டு என்ன செய்கிறார், அப்படி வார்த்தையில் எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறார். இருதயம் வேதனை, நொறுங்கின இருதயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இப்ப சமீபமா வருகிறார். இந்த காலையில மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருதயம் நொறுங்கும் போது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. பல நேரங்களை நாம என்ன செய்வோம், இருதயம் நொறுங்கும் போது செல்போனை வச்சுட்டு என்ன செஞ்சுட்டே இருப்போம், எதையாவது பார்த்துட்டே இருப்போம். செல்போனை இந்த காலையில சொல்றேன், அது செல்போனை பாக்குறதுனால உன் இருதயம் நொறுங்கின இருதயத்துக்கு சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் ஒண்ணும் வராது. இது அதை பார்த்துட்டு இன்னும் பாவம் தான் செய்வோம் நம்ம. ஆனால் இருதயம் நொறுங்கும் போது அந்த தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் உனக்கு தரிசனமாவா, தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனக்கு இதை படிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் அவனை விட்டு என்ன செய்தாராம், எழுந்தருளி போனார் என்று படிக்கிறோம். எழுந்தருளி போனார். உடனே யாக்கோபு செய்கிற காரியம், அப்பொழுது யாக்கோபு தன்னோட பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி என்று படிக்கும். பான பலியை என்ன செய்தான், ஊற்ற. தேவனை தரிசிச்சுட்டாரு, இப்ப என்ன செய்யறாருன்னா பான பலியை என்ன செய்தார், ஊற்றான்.
இந்த பானபலி நேரம் ஆகுறது. இன்னொரு இடத்துக்கு நான் கடந்து செல்ல வேண்டியதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் உங்களை விட்டுறலான்னு பாக்குறேன். பானபலியை என்ன செய்தார்? யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 39 இருந்து 41 வரைக்கும் படிச்சீங்கன்னா, என்னாகும் புத்தகம் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, எப்பொழுது பானபலியை ஊத்துவாங்கன்னா எடுத்த உடனே பானபலியை ஊத்த முடியாது. சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டு, அந்த சர்வாங்க தகன பலியோடு போஜன பலியையும் செலுத்தி விட்டு, அந்த போஜன பலியை செலுத்தின பிறகுதான் எதை செய்வாங்க? பான பலியை ஊற்றுவார்கள். ஆமா, சர்வாங்க தகன பலி, தங்களை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு பலிதான் சர்வாங்க தகன பலி தான் போஜன பலியும் பான பலியும் இருக்கிறது. இந்த பான பலி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நம்முடைய ஜீவனை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளமா இருக்கிறது. போஜன பலி நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்றதாக இருக்கின்றது. சர்வாங்க தகன பலி நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதாக. அப்போ சரீரம், ஜீவன், அடுத்தது நம்முடைய கைகளின் பிரயாசம், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதை புரிஞ்சுட்டீங்களா? சர்வாங்க தகன பலி ஆக என்ன, ஏதோ வாயில இருக்கு சோத்திரம் மட்டும் இல்ல, வாயில வர உதட்டின் காலை ஆகிய ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் அல்ல, சர்வாங்க தகன பலி என்றால் நம்முடைய சரீரங்களை, அதனாலதான் ரோமர் 12 நாம் படிக்கிறோம், உங்கள் சரீரங்களை எப்படி படுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், அதான் போஜன பலி, கைகளின் பிரயாசம். மூன்றாவதாக நம்முடைய ஜீவனையும் என்ன செய்யணும் அங்கே. அதனாலதான் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4 இப்பொழுதே தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு சொல்றார். இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார். பான பலியாக, பான பலி எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே சர்வாங்க தகன பலி இருக்கணும், அங்க என்ன போஜன பலி இருக்கணும், கைகளின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் என்ன செய்தானாம்? வார்த்தான் என்று படிக்கிறோம். எண்ணெயையும் வார்த்தான். அப்போ ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்க என்ன செய்தார்? அங்கே நிறைவேற்றுகிறவராய், பொருத்தனைகளை மாத்திரல்ல, தன்னை அந்த இடத்திலே முழுவதுமாய் சமர்ப்பிக்கின்றவராய். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்காததற்கு காரணம் என்னன்னா, தேவன் யார் என்று இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை ரிசர்வ்டா வச்சிருக்கோம். அந்த பகுதி ஆண்டவருக்கு என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. இதுவரைக்கும் போதும் என்று சொல்லி ஒரு பகுதியை மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம். இந்த காலையில் தேவனை அறிகிற அறிவிலே நாள்தோறும் வளருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதி நமக்குரியது அல்ல, எல்லாம் யாருக்குரியதுதான்? எல்லாம் தேவனுக்குரியதுதான். தேவன் அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், காரியங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்திருக்கலாம், அது நிர்வகிக்கும் பொறுப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? இன்னைக்கு இரவு நம்ம போயிட்டோம்னு வைங்க, எங்க ஊருக்கு இல்ல மேல போயிட்டோம்னா அந்த பொறுப்பு வேற ஒருத்தர் கிட்ட என்ன செஞ்சிருது? போயிடுது. அது நம்முடையது அல்ல, அது நம்முடையது அல்ல, தேவனுடையது. இடங்கள் கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், செழிப்பை கொடுத்திருக்கலாம், நன்மைகளை கொடுத்திருக்கலாம், எதை கொடுத்திருந்தாலும் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை தான் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறோம். அதுல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் யாருடையது? என்னுடையது நினைக்கிறோம். இது உங்களுடையது அல்ல, உங்களுடையது அல்ல, இது யாருடையது? பூமியும் அது நிறைவும் யாருடையது? இதுல புரிஞ்சுக்கணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். எதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். பேங்க்ல இருக்கிறதும் ஆண்டவருடையதுதான், வீட்டுல இருக்கிறதும் ஆண்டவருடையதான், மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்சதும் எல்லாம் ஆண்டவருடையது. ஆண்டவர் எதையும் நம்முடையது இல்லை. நம்மை நிர்வகிக்கும் பொறுப்பை கர்த்தர் ஒரு மேனேஜரா வச்சிருக்கிறார். ஆனா பல நேரங்களில் மேனேஜர் என்ன செய்ய, தன்னை முதலாளியா கத்திடுறான். அங்கதான் பிரச்சனை வருது. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான், எல்லாம் கர்த்தருடைய. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது, காணிக்கைக்காக ஜெபம் பண்ணும்போது தாவீது சொல்றார், எல்லாம் உம்முடைய கரங்களிலிருந்து வாங்கி உமக்கு திருப்பி என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம் இன்னைக்கு, என்னுடையது 10,000 ரூபாய். இல்ல, ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு பகுதியை என்ன செய்யறோம்? ஆமா, அவர் எல்லா காணிக்கைகளுக்கும், ஞானத்துக்கும், திறமைகளுக்கும், தாளந்துகளுக்கும் அவர் பாத்திரரா இருக்கிறார். அவருக்கு எதை கொடுத்தாலும் அவருக்கு பத்தாதுதான். அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தினான் என்று படிக்கிறோம். அடுத்ததாக 3வது குறிப்புக்கு நேராக நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். சோர்ந்து போகிற இந்த யாக்கோபை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால்
வேதனைகளுக்கு மத்தியிலே, துன்பங்களுக்கு மத்தியிலே வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப வேதனையான தருணங்களை நாம படிக்க போறோம். யாக்கோபை கர்த்தர் தரிசித்தாரு, ஆசீர்வதித்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. ஆனால் அந்த அதிகாரம் இன்னும் நிறைவடையல. அதற்கு பின்பு படித்து பார்த்தா அநேக வேதனைகள், அநேக துன்பங்கள், இருதயத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே வருகிறது. ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய வாக்குறுதிகள் துன்பங்களுக்கு மத்தியிலே நிறைவேற காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குறுதிகள் துன்பங்களுக்கு மத்தியில் நிறைவேற என்ன செய்யணுமா? ஏன்னா துன்பங்கள் வரும்போது ஓடிடக்கூடாது. பிரச்சனைகள் போது பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் என்ன செஞ்சாங்க? ஓடிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் ஓடுகிறவர்களா இருக்காங்க. பல துன்பங்கள். ஏனென்றால் நாம் விழுந்து போன பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல இருக்கோம். மனுஷனுக்கு நேரிட சோதனைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நேரிடும். நன்றாய் புரிந்து கொள்ள. நாம பரிசுத்தமானா இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்றது இதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க அப்படின்னு. எனக்கு இதை படித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மனுஷனுக்கு நேரிட சோதனைகளே எல்லாம் வேற சோதனை நேரிடுகிறது இல்லை. ஆனா தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை என்ன செய்வார்? தேவன் உண்டாக்குவார். அப்ப இங்க படுகிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா யாக்கோபு எப்படிதான் இதை எதிர்கொண்டாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இந்த 16 இருந்து 29 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். வாசிக்கலாமா? 16வது வசனத்தை வாசிங்க. ராகேல் பிள்ளையை பெற்றாள். எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப, அன்றைக்கு பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம் என்று உண்மையாகவே கருதினார்கள். ஆண்டவர் ராகேல் சொன்னா யோசேப்பை பெற்றெடுக்கும் போது, கர்த்தர் எனக்கு இன்னொரு பிள்ளையை என்ன செய்வார்? கொடுப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வச்சாங்களாம்? யோசேப்பு என்று பேர் விட. அப்ப பாருங்க, இந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆண்டவர் இவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உனக்கு என்ன இருக்குது? 2 பிள்ளைகள் நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, யோசேப்பு பதான் அராம்ல பிறகுறான். அதுக்கு பிறகு 6 வருடம் பதான் அராம்ல தான் என்ன செய்வாங்க? இருக்காங்க. அதற்கப்புறம் இங்க வர்றாங்க. இங்க ஏறக்கூடிய 8-9 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ ஒரு 16 8ன்னே வச்சுக்கீங்களேன். 6 8 எவ்வளவு? 14 வருடங்கள் கழித்து ராகேலுக்கு திரும்ப என்ன செய்கிறது? ஒரு பிள்ளை உண்டாகிறது. பிள்ளை சொல்லுவோமா? இது சாதாரண காரியம் இல்ல. அவ என்ன நினைச்சிருப்பா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணுதான் வந்திருக்கு அப்படின்னு அவ யோசிச்சிருந்திருப்பா. கர்த்தர் அவளுக்கு தம்முடைய நேரத்திலே 14 வருடங்கள் கழித்து, ஏறக்குறைய 14 வருடங்கள் கழித்து தம்முடைய வார்த்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றினார். அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற்றும் போது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்கும். ஆனால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. அவ பாருங்க, இதை அவள் அங்கே மரித்து போகிறார். அவ மரிக்கிறதுக்குள்ள கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன செஞ்சிடறாரு? நிறைவேற்றி விடுகிறார். அதான் ரொம்ப மிக முக்கியம். இங்கே என்னப்படி பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை இருக்கையில் மருத்துவ வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை, அவளுக்கு வழி வேதனையில் அவள் இருக்கிறார். மருத்துவ வச்சு பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. எவ்வளவு பெரிய அந்த நேரத்துல அவள் ஆறுதலான ஒரு மருத்துவ வச்சு என்ன செய்யறாங்க? இருக்காங்க. நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவ்வளவுதான் பிரதர், இவ்வளவுதான் வந்துருச்சா? ஒருத்தர் சொன்னாரு, அவ்வளவுதான் சாம், நீ முடிஞ்சிட்ட அப்படின்னாங்க. ஆனால் இங்கே படிக்கிறோம், பயப்படாதே, சாக போறாங்க, பயப்படா, இந்த முறையும் என்ன செய்வாய்? புத்திரனை பெறுவாய். இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். ஏன்னா அவங்க சொல்றாங்க, ரொம்ப வேதனை, இன்னும் பிள்ளை பிறக்கல, வழியில துடித்துட்டு இருக்காங்க. இந்த முறையும் புத்திரனை பெற்றாய் என்று சொல்ல, பெறுவாய். அப்போ இந்த விஷன், இந்த தரிசனத்தை யாருக்கு சொல்லியிருக்கா? மருத்துவச்சிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது யாராதான் இருக்கும்? ஆம்பளை பையனாதான் இருக்கும். அந்த அம்மா அதை விசுவாசித்து சொல்ல, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். வசனம் அப்படியே நிறைவேறி, வார்த்தை அப்படியே மரண காலத்தில் அவள் என்ன செய்தாள்? அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று என்ன செய்தாள்? பேரிட்டாள். பெனானி என்றால் துக்கத்தின் மகனே என்ற அர்த்தம். என்ன பேருங்க? துக்கத்தின் மகனே, சன் ஆஃப் ட்ரபிள், சன் ஆஃப் சாரோ என்ற வார்த்தைகள் சொல்லப்படும். வேதனையின் மகனே என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, என்னது? துக்கத்தின் மகனே. அவங்க பல காரியங்கள், ஒருவேளை அந்த பிரசவ வேதனையின் நிமித்தம் அதை செஞ்சிருக்கலாம், அல்லது அவர்கள் அறிந்திருக்கலாம், நான் இதற்கு மேல பிழைக்க மாட்டேன் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம்.
இந்த பிள்ளையை நினைத்து தாய் இல்லாமல் இவள் வளரப்போகிறான் என்று சொல்லி துக்கத்தின் மகனே என்று அந்த பிள்ளைக்கு என்ன செய்றாங்க. நான் அதை யோசிச்சு பாக்குறேன். இவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெயரை சுமந்து கொண்டு என்ன செய்யணும் இருக்கணும். என்ன என்ன பேரு? துக்கத்தின் மகனே, வேதனையின் மகனே, யாப்பேஸ். யாப்பேஸ்னால அதுதான் துக்கத்தின் மகன். அப்போ அந்த வார்த்தையை அவன் சுமக்க வேண்டும். பெனானி என்று சொல்கிறான். அப்ப பாருங்க, அவன் பேர்ல அதான். யாருன்னாலும் என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொல்லணும், துக்கத்தின் மகனே, வேதனையின் மகனே, இங்க வான்னு கூப்பிடுவாங்க. இதுவே அவனுக்கு பெரிய வேதனையா இருக்கும். அவன் இதுவே பெரிய. அதை இன்னொரு காரியத்தை யோசிச்சேன். எப்பொழுதெல்லாம் அவன் பிறந்த நாள் கொண்டாடுகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த தாயாருடைய இழப்பை என்ன செய்வான், நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுடைய சூழ்நிலையை பாருங்க. துக்கத்தின் மகனே, வேதனை அவனுக்கு. இந்த இடத்துல யாக்கோபு உடனே அந்த காரியத்தை சரிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பேரிட்டான். அப்போ கூட தான் யார் இருக்கா? யாக்கோபு இருக்கிறான். அந்த அம்மா அந்த கடைசி நேரம் யாக்கோபு ராகேலில் மிகவும் அதிகமா என்ன செஞ்சிருக்காரு, நேசித்திருக்கிறார். கடைசி நேரம் யாக்கோபு கூடவே இருக்கிறார். இந்த அம்மா பெனானி என்று பெயரிடுகிறாள். உடனடியாக அவன் தகப்பன் பென்யமீன் என்று என்ன செய்கிறான், பெயரிடுகிறான். என் வலது கரத்தின் மகனே என்று அவனுக்கு என்ன செய்யறான், பேர் வைக்கிறான். பெனானி அல்ல, பென்யமீன், வலது கரத்தின். இதை நான் படித்து பார்க்கும்போது அந்த இடம் என்னன்னா, அவர்கள் எப்ராத்தா ஊருக்கு சமீபமா இருந்த போது இது காரியம் நடக்குது. எப்ராத்தா என்னது? பெத்லகேம். அது அடுத்த இடத்த படிக்க முடியுமா? போகிற வழியில் என்ன செய்தார், அடக்கம் பண்ணப்பட்டால் என்று படிக்கிறோம். ஆமாம். அப்போ அந்த இடம் ரொம்ப மிக முக்கியமான இடம். எப்ராத்தா. எப்ராத்தான்னா என்னது? பெத்லகேம். எப்ராத்தா என்ற வார்த்தைக்கு ஃப்ரூட்ஃபுல் என்ற அர்த்தம். ஆமா, ஃப்ரூட்ஃபுல். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அது என்னதுங்க? அப்பத்தின் வீடு. அப்போ இந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்போதுமே 2 சம்பவங்கள் அங்கே நடக்கும். இந்த இடத்துல கூட பாருங்க, ஒரு ஆண் பிள்ளை, தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றினார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே சமயத்துல ராகேலுடைய மரணம் என்ற வேதனையும் அங்கே இருக்கின்றது. இதே போல இந்த எப்ராத்தால அநேக காரியங்கள் இப்படி நடந்திருக்கிறதை நாம படிக்க முடியும். அந்த இடம் வேதனையின் இடமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால பெத்லகேம்னால எல்லாம் படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு ஊராக காணப்படுகிறது. ஆமா, இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு பெரிய நற்செய்தி. ஆனால் அதே இடத்துல இயேசு பிறந்தார் என்பதை அறிந்த ஏரோது என்ன செய்கிறான், 3 வயதுக்குட்பட்ட எல்லா சிறு பிள்ளைகளையும் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். ஆனா அதே இடம் எப்ராத்தா அந்த பெத்லகேமுக்கு சமீபமா இருக்கிற அதே இடத்துலதான் அடுத்த டைரக்ஷன்ல, அடுத்த திசையில பாத்தீங்கன்னா ராமா என்ற ஊரும் இருக்கான். அதனால்தான் எரேமியா சொல்லும் போது ராமாவிலே அழுகையும் புலம்பலும் உண்டானது என்று சொல்லு. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்ராத்தாவா இருக்குது, அந்த சைடு என்னது, ராமா. இந்த 2 இடங்களிலும் நான் பாடி, அங்கே நற்செய்தியும் இருக்கிறது, அங்கே வேதனையும் என்ன செய்கிறது இருக்கு. அப்படியே வாழ்க்கையில 2 என்னதான் இருக்கும், கடந்துதான் இருக்கும். நற்செய்தி மாத்திரம் அல்ல, நற்செய்தி எழும்புகளை என்ன செய்யும், புஷ்டியாக்கும். அது உண்மைதான். ஆனால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. 2 மாறி மாறிதான் என்ன செய்யும் வரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம அதை எதிர்பார்க்கறது இல்லை, அதுவாதான் வருது. ஆனால் வாழ்க்கையில 2 இருக்கும். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவாங்க, மேடு இருந்தா என்ன வருமா, பள்ளம் வரும். ஆகவே 2 இருக்கிறது. ஆனால் இந்த நேரங்களிலே நாம வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இல்ல, எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? 20க்கு போயிட்டீங்களா? சரி, வாசிங்க. இப்போ பாருங்க, அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். இங்க தூண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசே சொல்லுகிறார், அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய தூணா. முதல் தாஜ்மஹால் கட்டினது யாரு சொல்லுங்களேன்? ஷாஜகானா? நீங்க ஷாஜகான் நினைச்சீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முதல் கட்டினது யாருங்க? சரி, இது கட்டினது நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த இடத்திலிருந்து மோசே இதை எழுதுகிற காலம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 500 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கு, 500 வருடங்களுக்கு மேல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறைந்தது ஒரு 500 வருடங்கள் இருக்கும். ஏன்னா 430 வருஷம் எகிப்துல என்ன செய்யறாங்க,
இவங்க இருக்காங்க. எகிப்துக்கு யாக்கோபு போகிறார். அப்போ 20-30 வருடம் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். ஒரு 500 வருடம் 500 வருடங்களுக்கு மேலதான் இருக்கும். அப்ப 500 வருடங்கள் அங்க என்ன செய்கிறது? அந்த தூண் என்ன செய்கிறது? நிறுத்து. என்ன கட்டியிருக்கான்னு எனக்கு தெரியல. சரி, அதுதான் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, சவுல் ராஜாவாக வரும்போது நீ ராகேலின் கல்லறையின் இடத்திற்கு போகும்போது உன்னுடைய வீட்டில இருந்து சிலர் வந்து கழுதைகள் அகப்பட்டது என்றும் உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த வருத்தத்தை விட்டு உண்மையில கவலைப்பட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்கன்றார். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் என்ன செய்கிறது? அதுக்கப்புறம் ஒரு 450 வருடம் யார் இருக்கா? நியாயாதிபதிகள் காலம் இருக்கிறது. யோசுவாவின் காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் ஒரு 1000 வருடங்கள் நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய தூணா, மாளிகையா, தாஜ்மஹாலா, எனக்கு ஒண்ணு தெரியல. ஆனால் ஒரு பெரிய காரியத்தை அங்க என்ன செஞ்சிருக்காரு? செய்து வைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு இது படிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஏன்னா ராகேலை அவர் ரொம்ப என்ன செய்தார்? அதனால யோசேப்பை அவர் என்ன செய்ய வேண்டியதா போச்சு? அதிகமாய் நேசிக்க வேண்டியதாக போய்விட்டது. அப்போ தன்னுடைய அன்பை என்ன செய்கிறார்? அங்கே அவர் காண்பிக்கின்றார். கல்லறையின் இதுவரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் நாமளா இருந்தா எதை கட்டுவோம்? ஒரு மரத்திலான ஒரு சிலுவையை மாத்திரம் என்ன செய்வோம்? அடையாளமா, அவ்வளவுதான் நம்மளால முடியும். ஆனால் யாக்கோபு பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? அங்கே செய்திருக்கிறார். சரி, இருக்கட்டும். எத்தனாவது வசனம் படிச்சோம்? 20. ரைட். சரி, 21வது வசனத்தை படிக்கலாமா? இப்போ அடுத்த வேதனையான ஒரு சம்பவம். இப்ப ராகேல் மரித்ததே அவருக்கு எப்படி இருக்கும்? மிக மிக வேதனையான ஒரு காரியம். ராகேல் மரித்தது, அந்த பாதிப்பு அடங்கிறதுக்குள்ள தன்னுடைய மூத்த மகனாகிய ரூபன் செய்த ஒரு அநியாயமான ஒரு செயலை நாம் அங்கே படிக்கிறோம். பாதிக்கலாம். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டார். செய்யக்கூடாத ஒரு மிக மோசமான ஒரு செயலை இந்த ரூபன் என்ன செய்கிறார்? செய்தான். ஆனால் யாக்கோபு என்ன செய்தானா? அதை கேள்விப்பட்ட பின் யாக்கோபு அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். இப்ப என்ன பேர் தான் வருது பாருங்க, இஸ்ரவேல். உன் பேர் இனி என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். ஆனால் இந்த இடத்திலே யாக்கோபு ரூபனை ஒன்னும் சொல்லல. ஆனால் தன்னுடைய மரண நேரத்துல வாசித்து பாருங்க, 49வது அதிகாரத்துல இந்த 12 பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் போது 3வது வசனம், ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன், தண்ணீரை போல கிளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாயே. அப்ப அந்த வேதனை இருந்திருக்கு. அந்த இடத்துல கேள்விப்பட்டான் என்று படிக்கிறான். ஆனா அந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுத்தார்னு என்ன செய்யல நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சி ராகேலுடைய மரணம் ரொம்ப வேதனையை கொடுத்திருக்கோம். அடுத்தது இந்த ரூபன் செய்த செயல் நிச்சயமா அவருடைய இருதயத்தை மிக மிக வேதனைப்படும். அதனாலதான் மரண நேரத்துல கூட என்ன செய்யல, அத மறக்காம அங்கே ஒரு செயலை, அங்க ஒரு காரியத்தை, ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல இந்த ரூபனுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள். அப்போ அது ரொம்ப மிகவும் ஒரு பாதிப்பை என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தி. அதனால்தான் சொன்னேன், இந்த அதிகாரங்களுக்கு பிறகு இந்த யாக்கோபு பிள்ளைகளால் ஏற்படுகிற பிரச்சனைகளை அதிகமாய் என்ன செய்கிறார், எதிர்கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஆனால் இந்த வழியில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை நடத்துறார். நாமளா இருந்தா என்ன சொல்வோம்? இவனெல்லாம் ஒரு தேவனை தரிசித்தவனா, இவனெல்லாம் ஒரு நீதிமானா, இவனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தாரா, இந்த சந்ததியை தேவன் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி இந்த சந்ததியில தேவன் தமது வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தின் மகனாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்புவாரா அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா தேவன் அவர்களை எல்லாம் என்ன செய்யறார்? அதனாலதான் நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களா இருக்கிறோம். நன்றாய் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த, ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். அதான் நம்ம ஆராதனையில பாடினோம், உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது என்று நம்ம பாடினோம். ஆண்டவருடைய கிருபையில நாம இருக்கிறோம். ஆண்டவர் அன்பை வைத்திருக்கிறதுனால, நம்ம மேல அன்பாய் இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்களை. அதனாலதான் மோசே சொல்லும் போது சொல்றாரு, நீ ஏதோ வானத்தின் திரட்சியான ஜனங்கள் என்று கற்ற இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றலப்பா, நீ ரொம்ப கொஞ்சம் ஜனம். அதை சொல்லிட்டு சொல்றார், உன் பிதாக்கள் மேல் தேவன் அன்பு வைத்தபடினாலும் இந்த வாக்குறுதியை என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஆனால் நீயோ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லுகிறார். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆனால்
பிதாக்கள் பேர்ல தேவன் அன்பு வைத்தபடினால், தம்முடைய வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்தபடினாலும், இந்த வார்த்தையை உன்னுடைய சந்ததியில வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய், அவருடைய அன்புதான், அவருடைய அன்பு மாறாததா இருக்கு. இவ்வளவு பெரிய துரோகங்கள், பாடுகள் யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்தது. அவன் கலங்கி போல. வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில கூட வாக்கு தத்தங்கள் இருக்கும். ஆனா கலங்கி போயிடாதீங்க. நாம் எதிர்பாராத வேதனைகள் நம்முடைய இருதயத்தை தாக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் அறிக்கை செய்யுங்கள். வேதனைப்படுகிற நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் போய் மணிக்கணக்காக அழுது தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனுடைய சந்திப்பு நிகழும். தேவனுடைய சந்திப்பு நிகழும். கர்த்தருடைய வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் சரி செய்ய அவரால் முடியும். பாருங்க, இந்த இடத்துல நாம் படிக்கிற காரியம் இருதயம் மிகவும் வேதனைப்படுத்துகின்ற ஒரு செயலை ரூபன் என்ன செய்கிறார். நாம 49வது அதிகாரத்துக்கு போகும்போது கொஞ்சம் அதை நம்ம விரிவாக நாம் சிந்திக்கலாம். அடுத்த வசனம் பாருங்க. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரன். 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையை இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. என்னாகும் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்திலும் 50,000 பேர், 70,000 பேர், 80,000 பேர் என்ன செய்யறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். அந்த சென்சஸ பார்க்கும்போது என்னாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் கடைசி அதிகாரங்கள் இப்படி 2 முறை கணக்கு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் என்ன செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க. கர்த்தர் அதுதான் சொல்ற, உன்னை பெருக பண்ணுவேன், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார், தம்முடைய வார்த்தையை அப்படியே ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் படிக்கிறோம் பாருங்க. அடுத்த வேதனையான காரியம். பின்பு யாக்கோபு, வாசிக்கலாம். இப்ப யார்கிட்ட வர்றாரு, ஈசாக்கு கிட்ட வர்றாரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் தான். ஏனென்றால் ஏறக்குரிய 28 ஆண்டுகள் 29 ஆண்டுகள் கழித்து யார சந்திக்கிறார், இந்த ஈசாக்கை சந்திக்கிறார் யாக்கோபு. நிச்சயமா அது ஒரு பெரிய உணர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாக அது காணப்பட்டிருக்கும். அங்கே சில ஆண்டுகள் யாக்கோபு ஈசாக்கோடே அவர் தங்கி இருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். என்றால் எப்படிதான் போனாரு, கோலும் தடியுமா போனார். இப்ப இவ்வளவு 12 பிள்ளைகள், ஒரு மகள், மறுமனையாட்டிகள், மனைவிகள், வேலைக்காரர்கள், திரளான வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் அதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஈசாக்குக்கு. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பார், அறிந்து அவரும் சோதனம் பண்ணியிருப்பாரு தன்னுடைய மகனை, தன்னுடைய வாழ்க்கையில. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யார்கிட்ட வருகிறது, இந்த யாக்கோபு கிட்ட வருகிறது. நிச்சயமாகவே தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், உடன்படிக்கை உண்மை உள்ள தேவன் என்பதை கண்டு கட்டளை ஈசாக்கு மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அங்கே அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து என்று படிக்கிறோம். ஜீவித்திருந்து பின்பு பிராணன் போய் மரித்து. அப்போ ஈசாக்கு மரிக்கும் போது 180 ஆண்டுகள் என்று நாம் பார்க்கிறோம். 150 ஆண்டுகள். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு, 30 இல்ல, இப்ப இங்க வந்து எத்தனை வருடங்கள் இருந்தாங்களே எனக்கு கணக்கு போடல நானு, நீங்க கொஞ்சம் முடிஞ்சா போட்டு பாருங்களேன். அவர் பல ஆண்டுகள் இருக்கிறார். ஆனா இவர் வந்து அந்த 16ஆம்ல அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்றார், நான் மரிப்பது இன்ன நாளில் என்று எனக்கு என்ன செய்யல தெரியல. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகள் என்ன செய்கிறார் அவரு வாழ்ந்து கொண்டிருக்கார். ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், மரித்து போகிறேன் என்று சொல்லுகிறார். மரித்து போகிறேன். அப்ப சில நேரங்கள்ல நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சில தவறான முடிவுகளுக்கு என்ன செய்கிறோம், வருகிறோம். இல்ல, எனக்கு படித்த பார்த்த போது ஆபிரகாம் 175 வயது தான் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் யாக்கோபு 135 நினைக்கிறேன். ஆனா இவருக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காரு, 180 ஆண்டுகள். ஆபிரகாம் விட 5 ஆண்டுகள் யாருக்கு கொடுக்குறார், நான் மரித்து போகிறது இந்த நாள் எனக்கு தெரியலன்றாரு. சரி, அப்படியா சொல்ற நீ, இன்னும் 5 வருடங்கள் உனக்கு என்ன செய்யற, ஆபிரகாமை விட 5 வருடங்கள் இவருக்கு கூட்டி கொடுக்குற. அப்படி யாரும் ஜெபம் பண்ணிடாதீங்க. என்னை எடுத்துக்கொள்ளணும்னா இன்னும் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாராட்டு இருக்கு. எலியா சொல்றாரு, ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளன்னு சொல்றாரு.
உனக்கு என்று சொல்ற மரணம் வந்தா பரவாயில்லன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு மரணமே என்ன செய்யலையா, வரல. ஆகவே இவருக்கு 180 நீண்ட ஆயுளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த இடத்துல இந்த யாக்கோபு ஈசாக்கினுடைய மரணத்தை எதிர்கொள்வதற்கு முன்பதாக இன்னொரு வேதனையான ஒரு சம்பவத்தை அங்கே படிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் 37வது அதிகாரத்தின் சம்பவங்கள் நடக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான வருகிற வாரத்துல அந்த அந்த கணக்கை நான் கொடுக்கிறேன். இந்த ஈசாக்கு மரிப்பதற்கு 12 வருடங்களுக்கு முன்பாக இந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை என்ன செஞ்சாங்க, விற்று விடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு அடுத்தடுத்த பிரச்சனைகளை என்ன செய்கிறார், எதிர்கொள்கிறார். வீட்டுல ஒரே குழப்பம். யோசேப்பை பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது, பிள்ளைகள் கிட்ட ஒரே குழப்பம், அடிதடி எல்லாம் என்ன செய்கிறது அங்க நடக்கிறது. அது மாத்திரம் 37வது அதிகாரத்துல இந்த பிள்ளைகளுடைய நிலையை குறித்து நம்ம படிக்கும் போது பாருங்க, 2வது வசனத்துல பாருங்க, அந்த இளைஞன் பில்கால் செல்வாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப அந்த பிள்ளைகளுடைய துன்மார்க்கமான செயல் யாக்கோபை என்ன செஞ்சுட்டே இருந்திருக்குது, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கு. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு தகப்பன் என்ற நிலையில, ஒரு தாய் என்ற நிலையில நிச்சயமா மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனாலதான் பார்வோன் கிட்ட சொல்றார், என்னுடைய நாட்கள் கொஞ்சம் சஞ்சலம் நிறைந்தது என்று சொல்லுகிறார். சஞ்சலம் நிறைந்தது. ஆனாலும் தேவன் யாக்கோபின் தேவன் என்று அறியப்படுகிறார். ஒரு சொல்லுவோமா, அவன் எல்லா துன்பங்களிலும் கர்த்தர் அவனை விடுதலையாக்கி அவனை ஒரு பெரிய பரிசுத்தமானாக, ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை நிறுத்தினார். அவ பாருங்க, அடுத்தது இந்த யோசேப்பினுடைய காரியம். இவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரு வஸ்திரத்தை கொடு, இது உங்களுடைய குமாரனாகி யோசேப்பின் வஸ்திரமா என்று என்ன செய்யுங்க, பாரும் என்று சொல்லுகிறார். பாரும். உடனடியாக யாக்கோபு அழுது புரளுகிறான். எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்களாம். அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை யாக்கோபை என்ன செய்கிறது, ஆறுதலுக்கு இடம் கொடாமல். ராகேலுடைய மரணம், அந்த தெபொராளுடைய மரணம், இந்த ரூபன் செய்த காரியம், இப்பொழுது யோசேப்பை இவள் என்ன செஞ்சாங்க, விற்று விட்டார்கள். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க, அவனை ஒரு மிருகம் அடிச்சு போட்டுச்சுன்னு என்ன சார், பொய்யாக காரியங்களை சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இந்த யாக்கோபு கடந்து செல்கிறார். அடுத்ததுதான் இந்த ஈசாக்கினுடைய மரணம். இப்படி அடுத்தடுத்தான 3 மரணங்களை இங்க படிக்கிறோம். 2 கத்தூணை அவர் என்ன செய்கிறார், நிறுத்துகிறார். பெத்தேலையும் ராகேலுடைய மரணம் நடைபெற்ற இடத்துல 2 கல்தூணை அவர் நிறுத்துகிறார். இந்த இக்கட்டான காலங்களில ஒரே ஒரு நம்பிக்கை தான் யாருக்கு, யோசேப்புக்கா, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. எதுதான் இருக்குதுங்க, தேவன் கொடுத்த வார்த்தை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர் என்று அவன் அறிந்திருந்தார். எல்லாம் எது வேணா நடக்கலாம். பிள்ளைகளுடைய நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கிறது. எப்படி இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், யாருக்கு தெரியல, யாக்கோபுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இந்த காலையில ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்க அழுதுட்டு இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கலாம். நான் நினைக்கிறேன், இவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் வேற யாருடைய வாழ்க்கையில இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையை அப்படியே யாக்கோபுடைய வாழ்க்கையில என்ன செய்தார், நிறைவேற்றி காண்பித்தார். அந்த சந்ததியிலே தேவன் நிறைவேற்றினார். ரூபன் செய்த காரியங்கள், சிமியோனும் லேவியும் செய்த காரியங்கள், அதுக்கப்புறம் யூதா செய்கிற காரியம், அடுத்தது பென்யமீன் சொன்னா அவனை பட்சிக்கிற ஓனானா இருக்கான். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் துன்மார்க்கமான செயல்களை செய்து கொண்டு வருகிறார். கேட்கிறார்மையானவர்களே, இவ்வளவுக்கு மத்தியிலேயும் தேவன் தமது வார்த்தையை என்ன செய்திருக்கிறார், அந்த சந்ததியில நிறைவேற்றிருக்கிறார். அதுக்காக பாவத்தை அவர் பொறுத்துக் கொள்ளல. அந்தந்த காலங்கள் வரும்போது அவர்களை சீர்படுத்த சில சிக்ஷைகளை அவருடைய குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் அனுப்பி தேவன் பக்கமாக அவர்களை திருப்பி தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவன் உண்மையுள்ள தேவன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் இதோடு கூட அதை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவனுடைய கிருபை மாறாதது. ஆமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமா, சோர்வடைந்தவர்களுக்கான தேவனுடைய கிருபை. ஆமா, தேவனுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், சோர்ந்து போகிற நேரங்களிலே கர்த்தர் நம்மை கிருபையின் மூலமாக பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் காலையில
பவுல் சொல்றாரு 2 தடவை ஜெபம் பண்ணாரு, 3 தடவை ஜெபம் பண்ணிருக்காரு. இந்த முள்ளை என்னை விட்டு அகற்ற ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ல. சோர்வடைந்தவர்களுக்கான தேவ கிருபை, அந்த கிருபையில தான் நம்ம நினைக்கணும். வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா தேவனுடைய வார்த்தை, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வரணும்னா